அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் இணையவழி தொடர் நிகழ்வு. பொதுவா திருக்குறள் பற்றி ஒரே ஒரு இது, அது நமக்கு ஊற்று நீர் போல இருக்கிறது. அள்ள அள்ள சுரந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை படிக்க படிக்க புதிய புதிய சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் பல பேர் உரையை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த உரைகள்ல நம்ம தெளிவான ஒரு உரையை நாம இந்த நிகழ்வுல பதிவு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். 14ஆம் நாள் நிகழ்வு, 14ஆம் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. முற்றோதல் செய்த மாணவர் பாவண்ணா ராமலட்சுமி. இவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். வேற எங்க? நான் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில தான். அது இந்த நிகழ்வுக்கு முழுவதும் அச்சாணியாக விளங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. ராமலட்சுமி அவர்களுடைய தந்தை பெயர் பாலமுருகன், தாயின் பெயர் ராஜேஸ்வரி. இன்னைக்கு உரையாளராக வந்திருப்பவர் எங்களுடைய ராஜபாளையத்தை சேர்ந்தவர் என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உருவாகிறது. ரொம்ப பெருமையாகவும் இருக்கிறது. உரையாளர் திருமதி மு. பத்மா. அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். மீதியே அவங்களே சொல்லிட்டாலும் நல்லது. இவங்க தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளைய கிளையில் சிறப்பான செயல்பாட்டாளராக விளங்கி கொண்டிருக்கிறார். எல்லோரிடத்தும் ரொம்ப இன்முகத்தோடு பழகக்கூடிய நல்ல சிறந்த பண்பாளர் என்பது. இதற்கு மேல நீங்க திருமதி பத்மா ஒரு டீச்சர் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களை பற்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் என் மனக்கனிந்த வணக்கங்கள். ஐயா, ஏற்கனவே நம்ம கீரா ஐயா கதை சொல்லல நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். வருவாய்த்துறையில இருந்து நான் கல்வித்துறைக்கு வந்திருக்கேன். அரியலூர் மாவட்டத்துல 7 ஆண்டு பணிக்கு அப்புறமா இப்ப நம்ம மாவட்ட மாறுதல்ல இப்ப பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். 2 முறை 100% தேர்ச்சி கொடுத்திருக்கேன். நிறைய குழந்தைகள் முன்ன வருவதற்கு என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். தற்போது நம்ம கருத்தில் இலக்கிய குழு கூட்டம் ராஜபாளையத்தில் நடப்பது வரைக்கும் இன்னும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேங்க ஐயா. இந்த ஆண்டு 24 ஆசிரியர் செம்மல் விருது செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணா ஐயா இல்லத்துல வாங்கியிருக்கிறேன். அதை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன், எல்லா ஆசிரியர்களுக்கும். ராஜபாளையம் ரோட்டரி கிளப்ல இருந்து ஒகேஷனல் சர்வீஸ் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் இது எல்லாமே என்னோட பணியை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடுதலா நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் எனக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்து என்னை மெருகேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனக்கனிந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றிங்க. மிக்க நன்றி. அதான் எல்லாரிடத்தும் இன்பத்தோடு பழகுவார் அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு நல்ல ஆசிரியர். அந்த விருதும் பெற்றிருக்கிறார். இன்னும் மென்மேலும் விருதுகள் பெற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இவரை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்து இன்னைக்கு 14ஆம் அதிகாரம் ஒழுக்கமுடைமை என்பதை ராமலட்சுமி என்ற மாணவி சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ராமலட்சுமி வாங்கம்மா. 10 குறளையும் சொல்லுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. மக்களுக்குரிய ஒழுக்கத்தில் நின்று வாழக்கூடிய முறைகளை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கெடும். உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு 5.
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. நன்றிக்கும் வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அம்மா. அப்படியே கணீர் குரலால் 10 குரலையும் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. மிக்க நன்றி அம்மா. அடுத்து இன்னைக்கு உரையாளராக வந்திருப்பவர் திருமதி பத்மா அவர்களே வருக, உங்களுடைய உரையை தருக. கனவழி போயிட்டா. உரையாளர் யாராச்சும் ஒருத்தவங்க பேசுவாங்க. எனக்கு வந்து பேசணும். யாரு? குமார்னு இருக்கு. முற்றோதல் செய்த மாணவியா? ராமலட்சுமியம் நீங்களா கேட்கீங்க? இல்ல சார். இல்ல பத்மா டீச்சர் வாங்க, உங்க உரையை தாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இணையத்தில் இணைந்திருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 14வது அதிகாரமான ஒழுக்கமுடைமை. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து கு. அழகிரிசாமி ஐயா கதைகள், கீரா கதைகள், தமிழ் ஒளி பாடல்கள் என்று சிறார்களுக்கும் பெரியவர்களுக்குமான நிகழ்வுகளை தொடர்வதோடு தற்பொழுது வாழ்வியல் இலக்கியமாகிய திருக்குறளை 133 அதிகாரத்தை 133 நாள் என்று தொடங்கியுள்ளது மிகவும் பெருமைக்குரியது. அதற்கு முன்னெடுப்பு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் இப்பொழுது நமக்காக நெறியாளராக செயல்படக்கூடிய ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய நாளோட சிறப்பு, இன்றைக்கு பாரதியுடைய பிறந்த நாள். மகாகவி. பெண்கள் எல்லாரும் முன்னேறணும், எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைச்ச அவருடைய விருப்பம் நிறைவேறி பெண்களே வந்திருக்க. இப்ப இன்னைக்கு சொன்னதும் ஒரு குழந்தை, இன்னைக்கு நானும் ஒரு பெண்ணா வந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருக்கு. கூடுதலா என்ன அப்படின்னு சொன்னா, இனிமே நடக்க போறத இப்பவே கனவு காணணும் அப்படின்னு சொல்ற அப்துல் கலாம் ஐயாவை போல அன்றே கனவு கண்டவர் பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு அன்னைக்கே சொன்னாரு. சொன்னதுபடி சுதந்திரம் வந்துருச்சு. ஆண்களுக்கு பெண் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படின்னு சொன்னாரு. அதுவும் நடந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு மடி மேல போய் எல்லாருமே நல்லபடியா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வேண்டியது. எல்லா துறைகளிலும் முன்னேற பின்னால் இருந்து வழிகாட்டும் ஆண்களாக இப்பொழுது ஆண் சமுதாயம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது. காலத்துக்கு ஏற்ற ஒழுக்க சூழல் அப்படிங்கிறத நம்ம இதை இங்க பதிவு பண்ணணும். ஒழுக்கமுடைமை, நேற்றுக்கு விளக்க உரை சொன்ன ஐயா வந்து சொன்னாங்க, உடைமை அப்படிங்கிறதுல நிறைய அதிகாரங்களை நம்ம வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒழுக்கமுடைமை தான் எல்லா உடைமைகளிலும் தலையாய உடைமை, சிறந்த உடைமை. உடைமை அப்படின்னாலே அது உரிமை பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்குது. என்ன உரிமை அப்படின்னு சொன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னா என்ன? சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல நம்ம பின்பற்றக்கூடிய பழக்கங்கள், அது தொடர்ந்து பின்பற்றும் போது வழக்கமா மாறுது. அந்த பழக்க வழக்கமே நமக்கு பண்பாடா மாறுது. அந்த பண்பாடு தான் ஒழுகலாறு. அதுல நல்ல பழக்கங்களை வந்து நல்லொழுக்கம் அப்படின்னும், தீய பழக்கங்களை தீயொழுக்கம் அப்படின்னும் நாம சொல்றோம். இதுல வந்து ஒழுக்கம் அப்படின்னு மட்டுமே குறிப்பிட்டோம்னா அது நல்லொழுக்கத்தை மட்டும்தான் குறிப்பிடும். ஒழுகலாறு பின்பற்றக்கூடிய ஒரு நேர்வழி, நேர்மை. ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்முடைய நடைமுறை பண்புகளினுடைய மொத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். தனியா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிவிடவே முடியாது. சிறந்த பண்புகளினுடைய கூட்டு அது. முதல் குறளை பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். விழுப்பம் அப்படின்னு சொல்றதே சிறப்பு தருதல், உயர்வை தருதல், மேன்மையை தருதல் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நல்ல பண்புகள் நமக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுக்கும், நல்ல புகழை கொடுக்கும், நல்ல சிறப்பை கொடுக்கும். அதனாலேயே முதல் குறளா ஒழுக்கத்தை உயிரை விட மேலா நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மானம் அப்படிங்கிறதும் ஒழுக்கம் அப்படிங்கிறதும் ரெண்டும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அப்படின்னு சொல்லுவோம். கவரிமா அப்படின்னா அந்த மயிர்களால் அந்த யாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய மாடு அந்த தோல் அந்த இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் நீக்கிருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்னா குளிர் தாங்காம இறந்து போயிடும். அது மாதிரி ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய நல்ல ஒழுக்கம் குறைந்து போயிட்டா அதுக்கப்புறம் வாழவே முடியாது. அதனால உயிரை விட சிறந்ததா ஒழுக்கத்தை நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் வள்ளுவர் சொல்றதுல மூவர் உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மேன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு புலியூர் கேசியன் ஐயா சொல்றாங்க. சாலமன் பாப்பையா ஐயா என்ன சொல்றாங்கன்னா சிறப்பு தர்றது வேற எதுவுமே கிடையாது ஒழுக்கத்தை விட, அதைதான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உயர்வை தரக்கூடியது ஒழுக்கம். வாழ்க்கையில உயர்வு, உங்களுக்கு மேன்மை வேணுமா, சிறப்பு வேணுமா, உயர்வு வேணுமா, எல்லாமே ஒழுக்கம் தான். அதுதான் நமக்கு முன்னின்று நிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. 2வது குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அத்தே துணை அப்படின்னு சொல்றாங்க. பரிந்து அப்படின்னா வருத்தப்பட்டு துன்பப்பட்டு எத்தனை துன்பம் வந்தாலும் சரி நம்ம ஒழுக்கத்தை விட்டு கொஞ்சம் கூட நிலை தவறக்கூடாது, நம்ம நெறியில இருந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுதான் அது. ஏன் எப்படிதான் நம்ம தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த பண்புகள் சிறந்த சொத்து எல்லாமே என்னன்னா ஒழுக்கம்தான். அதை நம்ம கைவிற்றவே கூடாது எந்த காலத்திலயும் அப்படிங்கிறது. இதுக்கே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல குணாதிசயங்களுக்கு அப்ப ஒரு நல்ல நேர்மையாளர், ஒரு அலுவலகம், ஒரு பணியாளர், ஒரு நேர்மையாளர் அவருக்கு எத்தகைய இடையூறு வந்தாலும் கூட தன்னுடைய நேர்மையில கைவிற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இல்ல உண்மையே பேசுறதுன்னு சொல்லுவோம். மகாத்மா காந்தி ஆகட்டும், ஹரிச்சந்திரன் ஆகட்டும், அவங்க எல்லாம் உண்மை பேசுறதுல எப்படிப்பட்ட ஒரு சத்திய சோதனை வந்த போதும் கூட அந்த நிகழ்ச்சியில இருந்து அவங்க மாறாம இருந்ததுனால தன்னுடைய அந்த உண்மையே பேசுதல் அப்படிங்கிற கொண்ட கொள்கையில மாறாம இருந்தாங்க பாத்தீங்களா. அதுதான் நமக்கு மாறாத ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது. அது ஒரு ஒழுகலாறு. இப்ப பார்க்கும்போது இங்க என்ன தோணுது, ஒண்ணு உண்மையை பேசுதல், இன்னொன்னு நேர்மையாக இருத்தல், இன்னும் அடுத்தவங்களுக்கு மேல இரக்கப்படுதல். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்ல நமக்கு வேற யாரால எந்த இடையூறு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நம்ம அதுல இருந்து ஒரு சிறிதளவும் மாற்றம் செய்யக்கூடாது. கூடுதலா அதுல இருந்து மாறுறதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் நம்ம கை கொள்ளக்கூடாது. அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. 3வதா சொல்றாங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த சொத்தே ஒழுக்கம்தான். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நல்ல ஒழுக்கம், இங்க ஒழுக்கம்னு சொல்றதே நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்றாங்க. இப்ப தீய ஒழுக்கத்தை தான் இழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு அந்த குறள்லயும் வள்ளுவரையா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சிறந்த சொற்களையே பேசணும், நம்முடைய நா கூட பிறழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க ஒழுக்கம் என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த விதத்திலையும் நம்ம கிட்ட இருந்து மாறுவதோ தவறுவதோ கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 3வதா அடுத்து வரக்கூடிய குறள்ல 4வது குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பார்ப்பான் அப்படிங்கிறது அந்தணரை குறிக்காது. பழங்காலத்துல இந்த ஆரியர் திராவிடர் என்ற மாதிரி சொல்லும் போது ஆரம்ப காலங்கள்ல வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு. அதாவது அரசர், அந்தணர், வைசியர், வேளாளர், சூத்திரர் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் அடிப்படையில குடும்பங்களை அவங்களுடைய வாரிசுகளை அடுத்த தலைமுறைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா பார்ப்பனன் என்று சொல்லக்கூடிய அந்தணர்களுக்கு ஓதுதல் ஓதுவித்தல், அதாவது கற்றல் கற்பித்தல் என்பது அந்தணர்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எழுதப்பட்ட குறள் அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பார்ப்பனன் ஒரு கல்வி கற்க வேண்டியவன் என்ன செய்யணும்னா அதை மறந்துட்டா கூட திரும்ப 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 நம்ம பயிற்சி எடுக்கலாம். இப்ப நம்ம சொல்றோம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். மறந்து போச்சுன்னா திரும்ப படிக்கலாம். திரும்ப 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 படிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், நல்லா நினைவுல நிற்கும், வந்துரும். ஆனா நம்மளுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் தவறிட்டாலும், நம்மளுடைய நேர்மையில கொஞ்சம் தவறிட்டாலும், நம்மளுடைய கற்பு நிலையில தவறிட்டாலும்
திரும்ப நம்ம பழைய நிலையை அடையவே முடியாது எந்த காலத்திலையும். போனது போனதுதான். ஒழுக்கமும் காலமும் ஒண்ணுதான். போன காலத்தை நம்ம திரும்ப எப்படி பெற முடியாதோ அதே போல போன ஒழுக்கத்தையும் நம்ம அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நேர்மையாவும் நீதியாவும் நன்மையாவும் நடந்தாலும் கூட திரும்ப பெற முடியாது. அதுதான் இந்த மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும். ஓத்துக்கொள்ளுதல் தான் ஓதுதல் ஓதுவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிறப்பின் ஒழுக்கமே குன்றக்கெடும் அப்படின்னு சொல்லும்போது பிறந்த குடியினுடைய பெருமை போயிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறைவான இழிவான நிலையோடையும் அந்த பேச்சோடையும் தான் அந்த பிள்ளைங்களுமே கேட்கிற மாதிரியான ஒரு நிலை வரும். அதனால எந்த காலத்திலையும் ஒழுக்கத்துல இருந்து நம்ம ஒரு சிறிதுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தவறவே கூடாது. அடுத்த குறள் என்ன சொல்லுதுன்னா, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லுது. அதாவது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை. அப்ப அழுக்காறு அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா பொறாமை. அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய அந்த வயிற்றெரிச்சல் இப்போதைக்கு இதுல சொல்லுவோம். என்ன சொல்றாங்கன்னா பொறாமைப்படக்கூடிய ஒருத்தன் எப்பவும் எந்த காலத்திலயுமே வந்து எப்போ வந்து அவன் இப்படி நல்லா இருக்கிறானே அவனை எப்படி கெடுக்கலாம் இல்ல அவனை வளர்ச்சி எப்படி தடுக்கலாம் இந்த மாதிரியான சிந்தனைகள்லயே போய்கிட்டே இருக்கும்போது அவரோட சொந்த முயற்சி சொந்த வளர்ச்சி எதுவுமே இல்லாம தடைபட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப எந்த முயற்சியும் இல்லை எந்த வளர்ச்சியும் இல்லைங்கிறப்ப அவருடைய படி கீழேயே போயிட்டு இருக்கும். எப்பவுமே தற்சிந்தனை நற்சிந்தனை இருக்கணும். தற்சிந்தனை இருக்கணும் நற்சிந்தனை இருக்கணும். அது இல்லாம அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய பொறாமை தன்னையும் அழிக்கும். எப்படி சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி அப்படின்னு சொல்ற மாதிரி கோபம் ஒருவனை அழிப்பதை போல பொறாமையும் ஒருத்தனை அழிச்சு போயிடும். அதனால பொறாமை குணம் எந்த காலத்திலயும் இருக்கக்கூடாது. அப்படி பொறாமை குணம் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் எல்லாம் என்ன செய்யும், அவன்கிட்ட முயற்சி தன்னோட உழைப்பு தன்னுடைய பொருளீட்டுதல் எதுவுமே இல்லாம வறுமையில வந்து வீழ்ந்து போகும்போது போல ஒழுக்கம் இல்லாதவன்கிட்டயும் உயர்வு இருக்காது. தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்க கிட்ட நல்ல ஒழுக்கம் அவன்கிட்ட இருந்து விடுபட்டு போக போக நண்பர்களும் விடுபட்டு போவாங்க, நன்மக்களும் விடுபட்டு போவாங்க. சமுதாயத்துல தனித்து விடப்படும் போது அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னா உயர்வே இருக்காது, தாழ்வான நிலைக்கு போயிருவாங்க, இழிநிலைக்கும் போயிருவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வள்ளுவர் வந்து குறள் வெண்பால பாடியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த காலத்துல வந்து ஹைக்கூ குறுங்கவிதை ஜென் அப்படின்லாம் சின்ன சின்ன கவிதைகளா சொல்ற மாதிரி அப்போ காலத்துல சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அந்த சிறிய குறட்பாக்குள்ளேயே வள்ளுவரையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒழுக்கம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பாவகை அப்படின்னு சொல்றோம், விதிப்படி எழுதுறோம் அப்படின்னா யாப்பு இலக்கணம் மரபு கவிதை அப்படிங்கிறதே யாப்பு கட்டுகளுக்கு உட்பட்டு எழுதுறது. அதுல என்ன செய்வாங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணு அழகு செய்வாங்க, இன்னொன்னு அதுக்கேத்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடிய முறைய வார்த்தைகளை மாத்தி வார்த்தை விளையாட்டு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் இங்க எங்க இருக்குன்னா அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு இருக்கிறதுல இல்லை அப்படிங்கிற வார்த்தைய கடைசியா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து பொருள் கொள்ளும் முறையில கொண்டு கூட்டு பொருள் கொள் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை. எப்படி அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் இல்லாதது போல அந்த இல்லைங்கிறது அங்கேயும் சேரும் இங்கேயும் சேரும். அப்ப கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப சேர்த்து பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வித்தையையும் இங்க காட்டுறாங்க. நமக்கு இலக்கணத்தையும் குறிப்பிட்டு இலக்கண சுவையோட சொல்றாங்க. இதுல அடுத்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழ்கார் அப்படின்னு சொன்னா ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எப்பவுமே சம்மதிக்கவே மாட்டாங்க, மனசறிஞ்சு மனசாட்சிக்கு விரோதமா நடக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுதான் ஒழ்கார் ஒப்புக்கொள்ளார்னு அர்த்தம். எதுல? ஒழுக்கத்துக்கு நல்ல பண்புகளுக்கு எதிரான செயல்கள்ல. யாரு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா உறவோர். உறவோர்னா யாரு? உரம் மிக்கவர்கள். என்ன உரம்? நெஞ்சுரம், மனத்தின்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனத்தின்மைனா கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபடாம இருக்கிறது தான் மனத்தின்மை. சரி, ஏன் அவங்க அப்படி மாறுபடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தவறான பாதைக்கு போனோம்னா நம்ம வழியில இருந்து தவறிட்டோம்னா நம்ம நிலை தாழ்ந்து போச்சுன்னா அதனால வரக்கூடிய துன்பங்களும் கெட்ட அவப்பெயர்களும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதன் காரணமா தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒழுக்கத்தினால் ஏற்படக்கூடிய உயர்வையும் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படக்கூடிய தாழ்வையும் அறிந்ததுனால மனசுல எப்பவுமே நம்ம ஒழுக்கத்தோட தான் இருக்கணும், நல்ல நிலைமையில தான் இருக்கணும், நம்ம குடி பெருமையை காப்பாத்தணும், நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியா
பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய ஒழுக்க நெறியில இருந்து தவறவே மாட்டாங்க. அதுதான் ஐயா வந்து ஒழுக்கத்தின் ஒழ்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. அந்த ஏதம் அப்படின்னா துன்பம், படுப்பாக்கு அப்படின்னு சொன்னா துன்பம் வரக்கூடிய வழி. அடுத்ததா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்ப முதல் குறள்ல பார்த்தோம், ஒழுக்கத்தினால வரக்கூடிய உயர்வு தெரிஞ்சவங்க தாழ்வு தெரிஞ்சவங்க அந்த நிலையில இருந்து இறங்க மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சோம். இப்ப இந்த குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கத்தை பின்பற்றினா நமக்கு உயர்வு வரும், பின்பற்றாட்டினா தாழ்வு வரும். நமக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா நம்ம சந்ததிகளுக்கும் வரும், அடுத்த தலைமுறைக்கும் வரும். இப்ப பெருமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும், சிறுமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வரும். அப்ப நம்ம அடுத்த சந்ததிக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் நம்மை பெற்றோருக்கும் நம்மை சுற்றத்தாருக்கும் நல்ல பெயர் வரணுமா அவ பெயர் வரணுமா அப்படின்னு நினைக்கணும், தெரியணும் அப்படின்னா நீ ஒழுங்கா இரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை மதிக்கணுமா, நீ ஒழுக்கமா இரு. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை மதிக்கணுமா, ஒழுக்கமா இரு. மத்த எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணுமா, ஒழுக்கமா இரு. அப்ப ஒழுக்கம் அப்படின்னா என்ன? நற்பண்புகளால் நிறைந்திரு. எப்போதுமே நற்பண்புகளால் தான் இருக்கணும். நீ கொஞ்சம் தவறுனா உனக்கு தேவையில்லாத பழிகள் வந்து சேரும், வீண் பழி வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா நன்னனுடைய கதையை சொல்லலாம். சங்க இலக்கியத்துல அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த காவல் மரம்னு ஒரு மரம் வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கும் குறுநில மன்னர்கள்லாம். நன்னனுடைய மரம் வந்து மாமரம். அது மாங்கனியோட சுவை. ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா ஆத்துல நீராட போறாங்க. அந்த ஆத்துல அந்த மாங்கனி விழுந்துருது. அவங்க நீராடுறது ஏதோ ஒரு இடத்துல, ஆனா அது என்ன பண்ணுது, அந்த நீரோட்டத்தோட ஓட்டத்துல வரும்போது அவங்க கைக்கு கிடைக்குது, அதை அவங்க சாப்பிடுறாங்க. இதை யாருமே அந்த பழத்தை பறிக்க கூடாது, அந்த மரத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். இப்ப காவலாளி வந்து இந்த பெண் அந்த மரத்தோட மாங்கனிய உண்டுட்டாங்க அப்படின்னு வந்து மன்னன்ட்ட சொல்லும் போது அவர் அவளுக்கு தண்டனையை கொடுத்துடுறாரு. அப்போ என்ன நடந்துச்சு, அவ உண்மையிலேயே திருடுனாளா, என்ன பண்ணுனானே தெரியாம அவளுக்கு கொடுத்த அந்த தண்டனையினால மன்னன் வந்து பழிச்சொல்லுக்கு ஆளாகிறான். அப்ப நம்ம எதுவுமே வந்து தெரியாம அந்த ஒரு ஒழுக்கத்தை மீறி நம்மளுடைய நடைமுறையை மீறி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தீராத பழி வந்து சேரும். ரெண்டாவது கணைக்கால் இரும்பொறை அப்படின்ற மன்னனை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சேர மன்னன். சோழன் செங்கண்ணனோட போர் புரியும் போது அவன் வந்து தோத்துறான், ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றான், தாகத்தால கஷ்டப்படுறான், தண்ணி கேட்கிறான். காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் தாழ்த்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால அவனுக்கு தன்னோட நிலைமை எந்த அளவுக்கு இழிவானது அப்படிங்கிறது புரிஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம உயிர் வாழக்கூடாதுன்னு அவன் உயிரையே நீட்டுட்டான். அந்த அளவுக்கு இழிவு நிலையை வந்து அடைஞ்சது. அப்ப ஒரு மன்னனுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வீரத்தை குறிக்குது. ஒரு மாணவனுக்கு ஒழுக்கம் என்பது பணிவை குறிக்கும், பணிவையும் அடக்கத்தையும். ஒரு ஆசிரியருக்கு ஒழுக்கம் என்பது குற்றம் கடிதல், குற்றத்தை நிவர்த்தி செய்தல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும், நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதல் நாளே சொல்லியிருக்காங்க, கடிதோச்சி மெல்ல எரிக அப்படின்னு சொல்லி. அப்ப கடுமையா இருக்கிற மாதிரி எளிமையா சொல்லி குற்றத்தை கடி வேண்டியது இந்த ஒருத்தருமான கடமையே தான் ஒழுக்கம் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம். இங்க நல்ல தீய அப்படின்னு கொடுக்கும் போதே அதுல வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது நடத்தை அப்படிங்கிறத குறிப்பிடுது. நல்ல நன்றி அப்படின்னு சொன்னா செய் நன்றியா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நன்றி அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா நன்மையான செயல்கள், சிறப்புகள், பெருமைகள், உயர்வுகள், பாராட்டுகள் இதைதான் குறிக்கும். அப்ப நல்ல ஒழுக்கம் நமக்கு இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், உயர்ந்தவர்களுடைய வாழ்த்து கிடைக்கும், இது எல்லாம் கிடைக்கும். சரி, தீயொழுக்கம் இருந்தா அது எப்பவுமே தீரா துன்பத்தை தான் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்ப இந்த குறளை எடுத்துக்கிடும் போதும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். என்னைக்கும் இது துன்பத்தை தரும், அதுல பழிய தரும் சொல்லியிருந்தாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தர்றதா தோணுது. எப்படி சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற மாதிரி இது கூறியது குறளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு. இறுதியில அவை சான்றோர்கள் அதற்கு எனக்கு விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததா வந்து ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். 9வது குறள். ஒல்லாவே அப்படின்னா ஒப்பாது, மனசு ஒப்பாது, மனசாட்சி ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஒழுக்கமுடைய ஒருத்தவங்க ஒரு சொல்ல கூட தீய சொல்ல அடுத்தவங்களுக்காக சொல்ல மாட்டாங்க. தீச்சொல் அப்படின்னு சொன்னா கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அடுத்தவங்க மனம் புண்படும்படியா வருத்தப்படும்படியா பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே தீச்சொல்லுதான். அப்ப அவங்க மனசு அறிஞ்சு எந்த ஒரு தீச்சொல்லையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய யாருடைய மனசையும் வருந்துற மாதிரி நோகுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது எந்த காலத்திலயும் கை வராது, சொல்லணும்னே தோணாது. சிறந்த ஒழுக்கமுடையவர்கள் எப்போதுமே அடுத்தவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய மனம் வருந்தக்கூடிய சொற்களை கூறவே மாட்டார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த 9வது குறளுக்கான பொருள். இறுதியா 10வதான குறள் ஒழுக்கமுடைமையில. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இப்ப அறிவு அப்படின்னா என்ன? இப்ப இதையுமே நம்ம பொருள் கொள்ளதான் எடுக்கிறோம். எந்த மாதிரி பொருள் கொள்ள? இதுவும் கொண்டு கூட்டு பொருட்கொள் தான். எப்படி பாருங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பல கற்றும் அறிவில்லாதார். எவ்வளவு நூல்களை நீங்க கற்றுக்கிட்டாலும் உலகத்தோட ஒத்தி போகணும். அப்ப அந்த உலகத்தோட ஒத்து போகிறதுனா என்ன? உலகம் தீய வழியில போனா நாமளும் போயிடணுமா? கிடையாது. உலகத்தில் நல்ல விதத்துல கொண்டு போகக்கூடிய உயர்ந்தவரோடு ஒத்து போகும். உலகத்துல நல்ல ஒரு எந்த ஒரு செயலிலையுமே எந்த ஒரு பொருளிலையுமே நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்ப நாம நல்லதை எடுத்துக்கணும், நல்வழி நடத்தணும், நல்வழியில நடக்கணும். அதுதான் இத சொல்லியிருக்காங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறதுல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை மனப்பாடம் பண்றது மட்டும் பத்தாம, பொருள் அறிஞ்சு படிக்கிறது பத்தாம, பலருடைய பொருள் இப்ப திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. சொல்லணும்னா நம்ம உரையாசிரியர்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நேரமின்மை காரணமா நான் பாட்டோட பொருளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து உரையாசிரியர்களோட சேர்ந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இந்த அதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கையில நாம எதை இழந்தாலும் எதை விட்டுட்டாலும் ஒழுக்கத்தை மட்டும் கைவிடக்கூடாது, நேர்மையை கைவிடக்கூடாது. இங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது நடத்தைகளின் குவியல். அப்போதிருந்து இப்போ வரைக்கும், சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒழுக்கத்தை வந்து நிறைய பிரிவுகள்லயும் சொல்லலாம். அக ஒழுக்கம் புற ஒழுக்கம்னு முதல் 2ஆ பிரிக்கலாம். அக ஒழுக்கம் அப்படிங்கிறது எதை பத்தி இருக்கும்? மனசை பத்தினதா இருக்கும். மனசுல அன்பு, அதுல நன்மை, நல்ல எண்ணங்கள், கோபம் பொறாமை எல்லாம் தீய எண்ணங்கள். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மன ஒழுக்கங்கள்ல சிறந்ததா இருக்கணும். புற ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது பிறருக்கு உதவுதல்ல இருந்து, வழிகாட்டுதல்ல இருந்து, நல்ல முறையா நம்மளுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களை துன்புறுத்தாத நம்முடைய உயர்வை தரக்கூடிய செயல்பாடுகளா இருக்கிறதுல இருந்து புற ஒழுக்கங்களை நம்ம எடுத்துக்கலாம். 2வது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கள ஒழுக்கம் கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தும் சொல்லுது, சங்க இலக்கியங்களும் சொல்லுது. இப்பவும் இந்த நடைமுறை காலத்திலயும் நமக்கு இருக்குது காதல் வாழ்வு கற்பு வாழ்க்கை அப்படின்னு. இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு மட்டுமே ஒத்துப்போகக்கூடியது. குழந்தைகளுக்கு அவரவர் செயல்பாடுகளில் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையான கீழ்ப்படிதலும் பணிவு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைகளுக்கு. இப்ப இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமான மாற்றங்கள் வந்து நம்மளுடைய மனசை வருத்தப்பட மாதிரி வைக்குது. ஒரு சின்னதா ஒரு செஞ்ச தவற சொல்லி சுட்டி காட்டுனா கூட அதை தாங்கி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. இது நமக்கு இருக்குதா இல்லையான்னு சிந்திக்க கூடியது அந்த திறன் இருந்துட்டாலே நம்ம கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களும் ஒழுக்கமும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இலக்கிய மறுமலர்ச்சி நாளா தமிழக முதலமைச்சர் அவங்க அறிவிச்சிருக்காங்க. எந்த நாள்னா உ.வே.சா. தாத்தாவுடைய, தமிழ் தாத்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பிறந்த நாள அந்த இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அன்னைக்கு இலக்கிய பெருமன்றம் சார்பா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு பெருமகிழ்வு. கூடுதலா அந்த நாள் எங்களுடைய திருமண நாள் என்பதும் பெருமகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. ஒரு நல்ல நாளில் உரை நிகழ்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு கொடுப்பினைதான், ஒரு கொடுப்பினை என்றே சொல்லலாம். உண்மை ஐயா. பாரதியினுடைய பிறந்த நாள். சரி, இப்படி நிறைய சிறப்பான நாள் நிறைய இருக்கு. அதாவது ஒழுக்கம் என்பதற்கு பல இது சொன்னீங்க, அகம் புறம் களவு கற்பு அப்படின்னு. அது அருமையா இருக்கு. அதான் இந்த நீங்க இலக்கணம் இலக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசியது ரொம்ப அருமையா இருந்துச்சு.
முதல்ல முன்னுரையே ஒரு அருமையா இருந்துச்சு. பிறகு பல சிறப்பான மேற்கோள்களையும் காட்டினீர்கள். பலர் உரையையும் சொன்னீர்கள். மொத்தத்தில் உங்களுடைய உரை ஒரு சிறப்பான ஒரு உரையாக அமைந்துள்ளது. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறது. அடுத்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி இருக்கீங்களா? வந்துட்டேன். நான் பேசுறது கேக்குதா? ஐயா கேக்குது அருமையா கேக்குது. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு சிறந்த தமிழாசிரியருடைய கருத்துரையை கேட்டிருக்கிறோம். ரொம்ப அழகா இலக்கணத்தோட பொருந்தி சொன்னாங்க. கொண்டு கூட்டு பொருள்கோள். நல்ல தமிழாசிரியர், வாழ்த்துக்கள். நல்ல கருத்துக்களை ரொம்ப ஆழமாக, அழகாக, தெளிவாக, விரிவாக எழுதி சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறள்ல உங்களுக்கு 1.25 அடி தான், 2 அடி கூட இல்லை, 1.25 அடி. மேல 4 சீர், கீழே 3 சீர், மொத்தம் 7 சீர், 7 சீர்களை உடையது. இதுக்குள்ளேயே மகாவிஷ்ணு 3 அடியால் உலகத்தை அடைந்தாரு அப்படின்னு கதை. ஆனால் நம்ம திருவள்ளுவர் பெருமாள் 1.25 அடியிலே உலகத்தை அளந்து விட்டார். அது ஒவ்வொரு குறளையும் ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு உள்ளே கருத்துக்கள் பொதிந்து இருக்கின்றன. நம்முடைய நெறியாளர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, சிவசுப்ரமணிய ஐயா சொன்ன மாதிரி, முன்னுரையும் அழகாக இருந்தது. ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் சொன்னதும் நல்லா இருந்தது. கூட சில வாழ்வு அனுபவங்களையும் கதைகளையும் சொல்லி சென்றது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு தமிழாசிரியர் வகுப்புல அழகா பாடம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாம் மாணவ பருவத்துக்கு கொண்டு விட்டாங்க. ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிறீங்கம்மா, வாழ்த்துக்கள். ஆனா நாம திருக்குறளை படிக்கிற போது, புரிந்து கொள்ளுகிற போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்ல, இவருடைய உரை சிறப்பாக இருந்தது. பொதுவாக நான் சொல்றேன் என்னன்னா, பரிமேலழகர் உரைதான் சிறந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பரிமேலழகர் காலத்துல மனு தர்மம் தமிழ்நாட்டில் கோலோச்சியது. மன்னருடைய ஆதரவை பெற்று அங்க வடக்கே இருந்து வந்த பெருமக்கள் மன்னருடைய ஆதரவை பெற்று தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சு, இந்த தொழிலுக்குள்ளே தாண்டா நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு அகமண முறையை ஏற்படுத்தி ஜாதியை ஒரு இறுக்கமான, கண்ணுக்கு தெரியாத கருத்தியல் ஜாதி, அந்த கண்ணுக்கு தெரியாத கருத்தியலை வர்ண அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் நிலைநிறுத்தி விட்ட ஒரு கொடுமை நிறைந்த காலத்தில் பரிமேலழகர் வருகிறார். வள்ளுவர் குறள் எழுதிய 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பரிமேலழகர் எழுதுறார். அவர் தன் காலத்து சமூக கருத்துகளில் இருந்து திருக்குறளை பார்க்கிறார். நாம கொஞ்சம் தெளிவா, அழகா, ஆராய்ந்து, நடுநிலையோடு திருக்குறளை நாம் பார்க்க வேண்டும். அது நான் அடிக்கடி சொல்றது. அதனுடைய அறிஞர் பொருளை நீங்க அகராதியை வைத்துக்கொண்டு, தமிழ் அகராதியை வைத்துக்கொண்டு நேரடியாக குறளை படிக்க வேண்டும். இல்ல, நிறைய நிறைய உரைகள் வந்திருக்கிற நவீன காலத்து உரைகள். நாம் இந்த காலத்தில் இருக்கிற கருத்துக்களை அந்த காலத்துல பார்க்க கூடாது. அவர் வாழ்ந்த சமூகத்தின் கண்ணாடியாக அவர் விளங்கியிருக்கிறார். ஆனால் காலத்தையும் மீறி எல்லா காலத்துக்கும் ஏற்ற கருத்துக்களையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரம், நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாரத்தை சொல்லும் போதெல்லாம் இந்த அதிகாரம் சிறந்தது, இது திருக்குறளுடைய ஒரு உள்ளார்ந்த கருத்தை பிரதிபலிக்கிறது சொல்றோம்ல, அதே மாதிரிதான் ஒழுக்கம் என்ற அதிகாரம் மிக உயர்ந்த அதிகாரம். ஒழுக்கம் என்பது என்ன? நல்ல நடக்கை. நல்ல நடக்கை என்பது பிறருக்கு தொந்தரவு அளிக்க கூடாது. தன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான நிலைதான் அந்த நன்னடக்கை, நன்னடத்தை. இதுதான் ஒழுக்கம்னு சொல்றாரு. ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாரு பாருங்க. அதான் நாம சொல்லுவோம் இல்லையா, அறம் வேறு தர்மம் வேறு. அறம் என்பது எல்லா உயிர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் சமமாக பார்க்கக்கூடிய பார்வை தான் அறம். ஆனால் தர்மம் என்பது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தர்மம், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தர்மம். அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது. தர்மம் என்பது
ஏறக்குறைய மக்களை பிளவுபடுத்துவது. அறம் என்பது மக்களை ஒருமைப்படுத்துவது. இந்த ஒழுக்க முறைமைக்கு அவர் என்ன முன்னுரை கொடுக்கிறாரு பரிமேலழகர் என்றால், அகுதாவது தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை. யாருங்க ஓதனது? வள்ளுவர் ஓதனதல்ல, மனு ஓதனது. ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை உடையவர் ஆதல். இது மெய் முதலியே அடங்கினார்க்கு அல்லது முடியாதாகலின் அடக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டது என்று இவர் விளக்கம் கொடுக்கிறார். அது அல்ல. ஒழுக்கம் என்பது நடத்தை, நன்னடத்தை. அந்த குற்றமே செஞ்சு சிறைக்கு போறவன கூட நன்னடத்தின் காரணமாக விரைவில் விடுதலை அடைகிறான். நன்னடத்தை என்பது மிகச்சிறந்தது. அதுதான் ஒழுக்கம்ன்றான். ஒழுக்கம் உயர்வை தரும். எனவே அதை உயிரை விட பாதுகாக்க வேண்டும். இந்த குறள் சொன்னாங்க, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று முடிவு தரும். அதுக்கு முன்ன ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த ரெண்டு குறளை ஏறக்குறைய ஒரே பொருள் மாதிரி தெரியுது. இது கூறியது குறள் என்ற குற்றப்படி வருது. வள்ளுவர் அப்படி ஒன்றும் ஏமாந்தாள் இல்லை. அவரு கூறியது குறள் கோரவே மாட்டார். ஏனென்றால் 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாய் கேட்ட நூறுலதோ மண்ணு தமிழ் புறவாய் விட்டிருக்கலாம். நீ சிவக சிந்தாமணி படிக்க வேண்டியதில்லை, அல்லது கம்பராமாயணம் கம்பராமாயணம் அவர் காலத்துல வரல, சிலப்பதிகாரம் படிக்க வேண்டியதில்லை, இல்லை சங்க இலக்கியம் படிக்க வேண்டியதில்லை, திருக்குறளை படிச்சா போதும் புலவை அடைஞ்சிடலாம். இப்ப எளிதாக பேச்சாளர்கள்லாம் என்ன நம்புறாங்க? யாரை நம்புறாங்கன்னா திருக்குறளையும் பாரதியாரை தான் நம்புறாங்க. பாரதியாரே விமர்சனம் செய்கிறவர்கள் கூட பாரதியாருடைய தலைப்புல தான் தன் வாழ்க்கை வரலாறு எழுதுறாங்க. அதனால இன்றைக்கு பாரதியினுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அரூர்ல அவருக்கு பெரிய படத்தை வைத்து மாலை போட்டு ஒரு சின்ன எளிய கூட்டத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த பாரதி 20ஆம் நூற்றாண்டின் தமிழுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுத்த பாரதியார் சொல்லுவார் பாருங்க, தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். அப்படிப்பட்ட தமிழுக்கு உயிரளித்த அந்த பாரதி பிறந்த தினத்திலே நாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுவது மிக சிறப்பு. அது திருக்குறளை பற்றி பேசுவது மிக சிறப்பு. இந்த 2 குறள் சொன்னாங்க பாருங்க, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தினாலே ஒருவன் உயர்ச்சி அடைவால். இழுக்கம் நேர் எதிர் முரண் துணை. ஒழுக்கம் இழுக்கம். இழுக்கம் என்பது ஒழுக்கம் தவறுதல். ஒழுக்கம் தவறுவதனாலே ஒருவன் அடைய முடியாத பணியை அடைவான். சரி, நன்றிக்கு வித்தாகும் தீயொழுக்கம் என்றும் இடும்பி அல்ல எந்தெந்த குறள் சொன்னேன்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படை. நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பி தரும். இது பொருளே வேறப்படுது. அது என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் உடையவனுக்கு என்ன முயற்சி வரும், ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தாழ்ச்சி வரும்னு சொன்னார். அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, நன்றிக்கு வித்தாகம். நன்றி என்று இந்த இடத்துல என்ன பொருள் வருதுன்னா, அறம், அறத்தின் பயனாக வருகின்ற இன்பம். அப்படி அறத்தின் பயனாக வருகின்ற, அதாவது நல்ல நடத்தியினால் வருகின்ற இன்பத்துக்கு காரணமானது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இந்த 2 குறள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடுவி தரும். அதாவது அறத்தின் பயனாக வருகின்ற இன்பத்திற்கு காரணமாக நல்ல ஒழுக்கம் அமையும். அப்ப தீய ஒழுக்கம் எப்பொழுதுமே துன்பம் தரும். வெவ்வேறு பொருளதமா தந்திருக்குது, கூறியது பொருள் அல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி திருக்குறளை 10 குறளையும் ஒழுக்க முடிவு 10 குறளையும் ஒப்பித்த நம்முடைய பெயர்த்தி அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 14வது நாள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்ன அறிமுகம் வளர்த்துறது ஒரு நாள், 15 நாள், அரை மாசம் ஓட்டிட்டோம்.
ரொம்ப சிறப்பா போய் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமான பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கருமுருகனுக்கும், ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், இந்த காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கும் மிக அருமையான கருத்துரை சொன்ன அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும், இந்த வாய்ப்பினை நல்கிய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னோட்டம். ஒண்ணு ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அதை நான் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன். அறம், தர்மம் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அறம்ங்கிறது ஒற்றுமையை விளைவிக்கும், தர்மம்ங்கிறது பிரிவினையை உருவாக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா இணைஞ்சிருக்கீங்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி. திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கும் எனது அன்புடன் கூடிய பணிவான வணக்கங்கள். அதுவும் இன்று குறள் சொன்ன குழந்தைக்கும் அழகாக இந்த அதிகாரத்திற்கு அழகாக மிக தெளிவாக உரை சொன்ன தமிழ் ஆசிரியை அவர்களுக்கும் எனது கூடுதலான வணக்கத்தையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்குமே தெரியும், அதாவது வள்ளுவர் ஒன்று சொன்னார்னா இதை செய் அதை செய்யாதே அப்படிங்கிறத ஒரு அதிகாரத்துல கருத்தை தெளிவா சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இதை செய் அதை செய்யாதே அப்படிங்கிற என்ற பாணியில ஒழுக்கம் உடைமை அப்படின்னு இந்த 14வது அதிகாரத்தை சொல்லி இருக்கிறாரு. கூடா ஒழுக்கம் அப்படின்னு 28வது அதிகாரம் சொல்லி இருக்கிறாரு. மடியின்மை அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு, ஒரு குறள் அதிகாரம் இருக்கு. அதற்கு எதிர்ப்பாக ஆழ்வினை உடைமைன்னு இருக்கு, சிற்றினம் சேராமைன்னு இருக்கு, பெரியாரை துணைகோடல் அப்படின்னு இருக்கு, இரவு அப்படின்னு இருக்கு, இரவு அச்சம்னு இருக்கு, பயனில சொல்லாமை, சொல்வன்மை, இப்படி பல அதிகாரங்கள் இருக்கு. அதாவது எதிரடையா இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சொல்ல. எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அறியாம தெரியாம செஞ்சிடக்கூடாது, தெளிவா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா இந்த அறிவுரைகள்லாம் மக்கள் வாழ்வியலுக்கான அறிவுரைகள் தான். அதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் முறை. அதுதான் செயல்பாட்டுக்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டா, இது யாருடையதோ, அதாவது இந்த ஒழுக்க நெறிகளை இந்த நீதிகளை மக்கள் தானாக பின்பற்றி கொள்ள வேண்டுமா, அல்லது நம்மை நிர்வாகம் செய்பவர்கள், மன்னர்கள், ஆட்சி செய்பவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இப்போ நான் உதாரணம் சொல்றேன். ஒரு மது விற்கிறாங்க கடையில. அந்த மது பாட்டுல என்ன இருக்கு? குடி குடியை கெடுக்கும். மது பாட்டுல இருக்கு, மது பாட்டுல குடி குடியை கெடுக்கும் இருக்கு. ஒரு புகை படம், அந்த சிகரெட்டு பீடி இதெல்லாம் விற்காங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு விற்காங்க. கேரி பேக்கு கொடுக்குறாங்க. கேரி பேக்கு கொடுப்பது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாங்கி இப்போ இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது யாருடைய குற்றம்? நீங்க ஒழுக்கமுடைமை சொல்லுங்க, கூடா ஒழுக்கம்னு சொல்றீங்க, இதை ஒன்றீங்க. இது மக்களுடைய தவறா அல்லது மன்னருடைய தவறா? இதை எப்படி சீர்திருத்துவது அப்படிங்கிறதான் என்னுடைய சந்தேகம். இப்ப நீங்க கேளுங்க. அதாவது எல்லா குற்றங்களுக்குமே அடிப்படை மதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த குற்றத்துக்கு அடிப்படையான அந்த பொருளை விற்பனை செய்துவிட்டு அது குற்றம், குடிப்பது குற்றம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப அது யாரு குற்றம் அப்படிங்கிறது தெளிவான. நம்ம நீதிகளை சொல்லுவதில் மட்டும் பயன் உண்டு, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னேட்டா மக்கள் இருக்கிறாங்க. அதாவது மக்கள்லயே ஒரு பிரிவு இருக்கிறாங்க தான் நம்ம கருத்துக்கள் சொல்லுதோம். கையவர்கள் இருக்கிறாங்க, பேதமை இருக்கிறார்கள், புல்லறிவாண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சரி, ரைட்டு, சொல்லுது ரைட்டு. அப்படியானால் திருத்த வேண்டியவர்கள் யார்? அதனால இப்ப என்ன செய்யுது அப்படின்னாட்டா, நாகரிகமே மாறி போச்சு, வாழ்க்கை முறையே மாறி போச்சு.
நம்ம எது குற்றம் எது குற்றம் இல்லைன்னு தெரியல. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போனாரு. ரொம்ப நாள் கழிச்சு பழக்கம் பட்டு போனாரு. ஐயா, உங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, நல்லா பண்பாடோட இருக்கீல்ல, ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கோம் ஐயா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. முதல் பையன் என்ன செய்தாங்கன்னா, எல்லாம் அவன் அவன் அங்கங்க வேலை பார்க்குறான். அந்த சின்ன பையன் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். அவன் நல்ல பையன். சின்ன பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா, சின்ன பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். பக்கத்து வீட்டு கூரையில தீய வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பையன்கள்லயே ரொம்ப ஒழுக்கமான பையன் அவன் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மற்ற பையங்க, அவன் ஒருத்தன் தண்டவாளத்தை பிடிங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து அங்க வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அப்படியானால் இப்ப இது ஒரு சரிக்கட்டம் கூட ஒரு தன்மை அளவுக்கு வந்துருச்சு. இது பற்றி எனக்கு கொஞ்சம் இது ஏன் இப்படி இந்த பாகுபாடு? இதனுடைய குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னா, யார் சொன்னாலும் சரி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுது ஒண்ணுதான். ஒழுக்கம் உடைமை, ஒழுக்கத்தை எல்லோருமே கடைபிடிக்கணும். அது மன்னனா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல குடி, அந்த வகையை வந்து மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. மன்னன் தான் அதை முறையா இது பண்ணணும். தலைமை சரியாயிட்டா கீழே உள்ள மக்கள் அலுவலர்கள் எல்லாருமே சரியாயிருவாங்க என்பது என்னுடைய கருத்து. மிக்க நல்லதொரு பின்னூட்டம் வழங்கினீர்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்து அரச்செல்வியம்மா இருக்கீங்க, வரீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? வரேங்க. அனைவருக்கும் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய தலைப்பு ஒழுக்கமுடைமை. இன்று 10 குறட்பாக்களை சொன்ன அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து தமிழாசிரியர் அவங்க நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்தாங்க. இன்றைய நாளின் சிறப்பு கொடுத்தாங்க, குறளை பத்தி கொடுத்தாங்க, தெளிவுரையும் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. எனக்கு வந்து அந்த 133வது குறள்ல இழிந்த பிறப்பாயின்னு ஒண்ணு இருக்கு. இழிந்த பிறப்பு, வள்ளுவர் இத யார குறிப்பிடுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அது அழகா அவங்க வந்து எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அடுத்து இந்த ஒழுக்கம் உடைமை ஐயா சொன்னாரு யார பின்பற்றுறதுன்னு. ஒழுக்கத்தை பத்தி இதிகாச காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ராமன் யாரோ ஒருத்தர் சீதைய வந்து கற்பையை பற்றி சந்தேகிக்கும் போது தான் ஒழுக்கமானவள் என்பதை நிரூபிக்க அவதார புருஷன் தான் ராமன். ஆனா அவரே வந்து நெருப்புல இறங்க வச்சுட்டாரு சீதையும் நெருப்புல இறங்கி தான் ஒழுக்கமானவள்னு நிரூபிச்சிட்டாங்க அந்த காலத்திலேயே. சரி, இப்ப நம்ம சம காலத்துல யார் யார் உதாரணம் காட்டணும் நல்லா இருக்கும் ஒழுக்கமுடைமைக்கு யாரு அப்படிங்கும் போது எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தவர் நமது கலாம் ஐயா அவர்கள். கலாம் வந்து துறவியும் கிடையாது, இல்லறத்தாரும் கிடையாது. ஆனா அவரை பத்தி யாரும் எந்த விதத்துல, அவர் சொல்லாகட்டும் செயலாகட்டும் அவரது நடத்தையாகட்டும் எல்லாத்தையுமே யாரும் ஒரு சின்னது கூட சொல்ல முடியாது. அதான் ஒழுக்கத்துக்கு நம்ம சம காலத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அறிந்த ஒருத்தர்னா அவரை காட்டுல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து சட்டுன்னு எங்க நினைவுக்கு வந்தவர் கலாம் ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குறள்ல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. உலகத்தோடுனா சில குறட்பாக்கள் வந்து காலத்துக்கு சவாலா அமையுது. அந்த மாதிரி இந்த குறளும் இப்ப இருக்கிற சமுதாயத்துல மக்கள் சமுதாயத்துல உலகத்தோடு எப்படி இது பண்றது, சேர்ந்து வாழ்வது. 90% எல்லாருமே சுயநலவாதிகள் தான். அதனால இந்த சுயநலவாதிகள்ல வந்து எப்படி என்னன்னா, ஒழுக்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது, இதுல இவங்க அதிகம் இருக்கணும் அவங்க குறைச்சு, அதெல்லாம் உரிமையெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒழுக்கம்னா பொதுவானதுதான், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இன்றைய நடைமுறை வாழ்க்கையில பெண்ணுக்கு ஒழுக்கம் அது அவசியம் இருக்கணும். ஒரு பெண் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அவளது தலைமுறை உயர்வாக பேசப்படும். குடும்பத்துக்கு பெண்கள் ஒழுக்கத்தோட இருந்து அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும். நான் தலைவன் சைடே போகல, தலைவி சைடு மட்டும் பேசுறேன். ஏன்னா தலைவி நினைச்சாதானே நல்ல மக்களை கொண்டு வர முடியும். அந்த வகையில வந்து
பெண்கள் கண்டிப்பா ஒழுக்கத்தோட இருக்கணும். நாம முதல்ல பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டணும். எனவே நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்துக்கு ஆன்மீகத்தோட நல்ல பண்புகளையும் சொல்லி கொடுத்து நல்ல தலைமுறை உருவாக்குவோம். இந்த ஒழுக்கமுடைமைப்படி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் ஆளாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து சாத்தூர் கணேசன் இணைஞ்சிருக்கீங்க. எதுவும் பின்னூட்டு அளிக்க வரீங்களா? வேற யாராவது பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அரசியல்வி அம்மா மட்டும்தான் கையை வைத்திருக்காங்க. சாத்தூர் கணேசன் இணைஞ்சிருக்கீங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். அருமையான ஒரு அந்த பொண்ணு புற்றுதல் சொன்னது வந்து கண்ணீர் என்ற நம்ம பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி மிக கண்ணீர் என்ற குரல்ல படபடபடன்னு அடிச்சுட்டு அக்கா நேர்த்தியா சொல்லி பிடிச்சது. வாழ்த்துக்கள். நம்ம பத்மா குரு அம்மாவும் ரொம்ப அருமையா ஆரம்பிச்சாங்க. முதல்ல இப்போதே பாரதியினுடைய நினைவு எனக்கு நான் அன்னைக்கு பேசுறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குனாங்க. இப்போ முடிவுலையும் இன்னைக்கு வந்து பெருமலர்ச்சி நாள் தொழில் நாளை சொன்னாங்க. அப்புறம் 3 நல்ல ஒரு நினைவுகூறும் நாட்களில் அவங்க உரை சொன்னது அவங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்குது. உரையும் மிக அருமையாக இருந்தது. பின்னூட்டம் நடக்கும் போல பின்னூட்டம் சொன்ன நமது மேனாட்டு மூலம் அதை விளக்கமாக எடுத்து சொன்னாரு. அறத்துக்கும் தர்மம் அந்த ஒரு சிறப்பான வேறுபாடு சொல்லி தர்மம் இதை விட மேல் வங்கியது சிறப்பானதுன்னு சொன்னாரு. சிறப்பு. சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கால உள்ள அந்த அவரு கலாநிதி தர்மத்துல வந்து அறம் அடங்காது, ஆனா அறத்துல தர்மம் அடங்கும். அறம் என்பது என்ற ஒரு நீண்ட ரேகையினுடைய தொடக்க புள்ளியில் இருக்கக்கூடியதான் தர்மம். ஆக அறம் தான் தர்மத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அது எனக்கு நினைக்கு வந்தது. மற்ற அருமையான ஒரு நிகழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழரே. அடுத்து சாத்தூர் கணேசன். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். மிகவும் ஒரு சிறப்பான அதிகாரம் சிறப்பாக சொன்னாங்க. அந்த பொண்ணு பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் பத்மகுரு ஆசிரியர் அவர்கள் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை வந்து மிகவும் சிறப்பாக அதனுடைய ஐயா சொன்ன மாதிரி நமக்கு வந்து அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிடணும் போல இருக்குது. மாணவர்களாக மாறி மாணவிகளாக மாறி கத்துக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு விளக்கமாக சொன்னார்கள். இந்த குறள்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வருந்தி வருந்தி செய்யக்கூடிய செயல்களில் பயன் இருந்தால் கூட ஒழுக்கம் இல்லை என்றால் அதுல வந்து எந்த விதமான பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கம் இல்லாத செயல் வந்து வேதம் கற்ற விற்பனர்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த குறள்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா பார்ப்பனார் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப அவங்க மட்டும்தான் கற்றுக்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தான் வந்து அந்த தன்மை இருக்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த காலத்துல இவங்கதான் ஒழுக்கத்தில் தவறி இருப்பாங்களோ, அதனாலதான் வந்து வள்ளுவர் வந்து இந்த குறளை எழுதியிருக்கிறாரா அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிறாரு. ஒட்ட ஒழுகல் மீன்ஸ் அதை அந்த உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறவர்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல வந்து உரையாசிரியர் எல்லாம் சொல்ல போது பாத்தீங்கன்னா அதை பற்றி அறியாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒழுகல் அப்படிங்கிறது ஒழுகார் இல்ல ஒழுகாதவர் அப்படின்னு இருந்தா தான் அது சரியா வரும். ஆனா இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்துல சரியான ஒரு இதுன்னு தெரியல. மற்றபடி இந்த குறள் ஒழுக்கமுடைய சரியான நிகழ்வு மிகவும் அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வணக்கம். மிக்க நன்றி தோழரே. அந்த பார்ப்பான் அப்படிங்கிற குறள்ல அந்த பார்ப்பான் வந்து வேதங்களை மறந்துட்டாலும் திரும்ப படிச்சுக்கலாம், ஆனா ஒழுக்கத்தை விட்டுட்டா அத அந்த பிறப்பே ஒழுக்கம் இல்லாத ஒரு பிறப்பே நாசமாயிடும் அப்படின்னு சொல்றாரு.
ரொம்ப அருமையாக பின்னூட்டம் அளித்தீர்கள். அடுத்து வேற யாரும் பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? ஒரு சின்ன விளக்கட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அதாவது மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பால் பிறப்பொழுக்கம் இன்றி கெடும். பரிமேலர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கம்னு, வேதங்களை ஓதுகின்றவன் மறந்து விட்டாலும் கூட அவன் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஒழுக்கம் தவறினால் அவன் குடியின் பெருமை அழிந்து விடும்ன்றார். ஆனா பரிமேலர் என்ன சொல்றாருன்னா, பிறப்பொழுக்கம் இன்றி கெடும்ன்றார். பிறப்பு ஒழுக்கத்தினால் கெடும். அதான் சரியான உரை என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சொல்லு கண்ணு, நல்லா இருக்கிறியா? அடுத்து நல்லா இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, அருமை நண்பர்கள். என்ன பண்றாங்க? மைக் மியூட் பண்ணுங்க. சரி. அடுத்து நான் 1, 2 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த 136வது அதிகாரம் 337 136ல சொன்னது 137ல சொல்லுது மாதிரி இருக்கு. அது கூறியது கூறல் என்று உரையாளர் சொன்னாங்க. அதுக்கு மேனாள் பொதுச் செயலாளர் ஒன்னே விளக்கம் கொடுத்தாங்க. நான் ஒரு சிறு விளக்கம் தான். 136வது குறள்ல ஒழுக்கம் இல்லாட்டி துன்பம் வரும் அப்படின்னு சொல்றாரு. 137வது குறள்ல ஒழுக்கம் இல்லாட்டி பழி நேரும் என்று சொல்லுகிறார். அதனால கூறியது கூறல் இல்லை என்று கருதுகிறேன். திருவள்ளுவர் அன்புடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, இப்படி நிறைய உடைமைகளை சொல்லுதார். உடைமைனா என்ன? சொந்தம். ஆனா நமக்கு சொந்தமானது செல்வத்தை, பொருள் உடைமைன்னு அவர் சொல்லவே செய்யல. பொருளை அவரு உடைமையாக கருதவே இல்லை. அதுதான் ஒரு சிறப்பம்சம், அவரிடம் காணப்படுகின்ற சிறப்பம்சமாகவே தெரிகிறது. பிறகு பொறாமை உடையவனிடம் செல்வம் சேராதுன்னு ஒரு குறள்ல சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா அவன் பொறாமை உடையவன் உழைக்கவே மாட்டான்னு தெரிகிறது, அதிலிருந்து தெரிகிறது. அடுத்து கடைசி குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இப்ப எல்லாரும் இப்ப உள்ள உலகத்தை பார்த்து நீ இப்ப நடந்துக்கோ அப்படிம்பாங்க. அது தப்பு. இப்ப பெரும்பாலும் தீய ஒழுக்கம் தான் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால உலகம் அப்படின்னுங்கிறதுக்கு என்னன்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. உயர்ந்தவங்களை வச்சுதான் கணக்கெடுக்கணும். உயர்ந்தவங்கன்னா எல்லா வகையிலும் ஒழுக்கம், அன்பு, அறம், இப்படி எல்லாவற்றிலும் சிறந்தவர்களை பார்த்துதான் நீங்க நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அழகான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து பத்மவரு டீச்சர், உரையாளர், நீங்க ஏதாவது நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வீரமணி ஐயா இணையல, அதனால நீங்க நிறைவா எது சொல்லணும்னா சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா அறம் தர்மம் வேறுபாடு தெளிவா சொன்னாங்க. என்ன நல்ல ஆசிரியர்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நான் மாணவியா அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப நல்லா தெளிவா ஒரு எல்லாருக்கும் சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தவறான கருத்துக்களா இருந்தாலும் தெரியாம இருந்தாலும் கூட அதை தட்டி கொடுத்து மேல கொண்டு ஒரு பாராட்டோட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய எல்லா உரைகளுமே பாராட்டுதல் தான் தொடங்கும். ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அது. அந்த விதத்துல அவங்களுக்கு நான் மிக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். அம்மா அரசெல்வி அம்மா பெண்கள் தான் ஒழுக்கத்துல சிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே எல்லாருக்கும் உரிமையுடையதான். கற்பு என்பதை பொதுவில் வைப்போம் தான் பாரதி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாரதியுடைய நாள். எல்லாருக்குமே அது பொதுவானது இருக்கணும். அதே சமயத்துல பெண்ணுக்கான ஒழுக்கத்தையுமே வள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்லி, தன்னை காத்து கொள்வது தன்னுடைய சொல்லிலும் இருக்கணும். நற்சொல் பேசுறதுல இருந்து தன்னை நல்ல ஒழுக்கத்தில் நல்ல கற்பில் சிறந்தவர்களாக வைத்துக் கொள்வதில் இருந்து இந்த தற்கொண்டார் பேணி அப்படிங்கிறத பலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்களை எல்லாத்தையுமே நம்ம தான் பாத்துக்கணும், குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம தான் கொண்டு போகணும். அது இல்லை.
தன்னை சேர்ந்தவன், தன்னை அடைந்தவன் நல்வழியில் செல்வதற்கு அந்த பெண்ணே அடிப்படையாக அமைக்கிறாள், பின்னால் இருக்கிறாள். அவள் நல்ல வழியில அவளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திருக்குறள்ல இல்லாத எதுவுமே இல்ல, எல்லா பொருளும் இதன்பால் உள்ளன்னு திருவள்ளுவ மாலை என்ன சொன்னதோ அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறமா குறளர் ஐயா அவங்க முத்துசாமி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கல்லுண்ணாமை, அந்த டாஸ்மாக் அந்த மாதிரி இதெல்லாம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நான் விளக்கி சொல்றதுக்கு பொருந்துமான்னு கொஞ்சம், அதனால அதை விடுறேன் அப்படியே. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, சாத்தூர் கணேசன் தோழர் எப்பவுமே ஒரு வேறுபாடு இதை சொல்லுவாங்க. 10வது குறள்ல அவங்க சொல்லியிருந்தாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு. உலகத்தோடு ஒழுகல் அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொன்னோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், அதை சேர்த்துக்கணும். ஒழுகல் கல்லார் தான் ஒழுகார் அப்படிங்கிறதா சேர்ந்து வரும். எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். கூடுதலா இன்னைக்கு நமக்கு முற்றோதல் செய்த மாணவி அந்த பாப்பாவை நான் வாழ்த்தி ஆகணும். ராமலட்சுமி பேர்லயே ராமலட்சுமி, ராமன் ஒழுக்கத்தில் சிறந்தவன், அதான் தன்னோட பெயர்ல வச்சிருக்கிற அந்த குழந்தைக்கு என்னுடைய பாராட்டு. இதுவரை இணைந்திருந்த தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். மிக்க நன்றி டீச்சர். ஐயா வணக்கம். வீரமணி இப்பதான் இணைஞ்சிருக்கீங்களா? சரி சரி, சரி. ராகம் கானடா. சரிபக மதனித தனிபமபக மரீச ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினில் ஓம்பப்படும் பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் மக்தே துணை ஒழுக்கம் உடைமை கொடுமை இழக்கும் பிரிந்த பிறப்பாய் வீடும் மரப்பினும் ஒத்து கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அழுக்காயிருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலால் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழ்கார் புறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பறிந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் உடையவர்க்கு பொல்லாவே தீய வழிக்கையும் வாயார் சோழல் உலகத்தோடு ஓட்ட பொருள்கள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் கல்லார் அறிவிலாதார் இது வள்ளுவர் காட்டும் ஒழுக்கம் உடைமை வள்ளுவர் காட்டும் ஒழுக்கம் உடைமை. மிக்க நன்றி ஐயா. நன்றி. கன்னடா ராகத்திலேயே 10 திருக்குறளையும் இசையோடு பாடினீங்க. அதாவது நிறைவா நீங்க இப்ப இசையோடு அந்த 10 குறளையும் பாடினது எல்லோருக்கும் மனது நிறைவாக ஆகிவிட்டது. மிக்க நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. மற்றவங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா மேனாடு பொதுச் செயலாளர் ஏதோ சொல்லணும்னு நினைச்சு சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கேக்குதா? கேக்குது.
உலக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதான். உலகத்தோடுனா தண்ணி அடிக்கிறவன் அல்ல உலகம், அல்லது திருடுறவன் பொய் பேசுறவன் அல்ல உலகம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை. உலகத்தில் உள்ள உயர்ந்தோர்களுடைய நெறிப்படி வாழ்வதற்கு கற்கவில்லை என்றால் அவன் பொருத்தமற்றவன் சொல்றாரு. நன்றி 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 ஐயா. நானும் அதை சொன்னேன். மீண்டும் ஒரு முறை சொன்னது அருமையாக இருந்தது. அடுத்து நேரங்கருதி நிறைவாக பொதுச் செயலாளர் அவர்களை நிறைவுரை தருமாறு வணங்கி வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் இருக்கீங்களா? ஐயா பொதுச் செயலாளர் இன்னொரு லைன்ல இருக்காங்க ஐயா. அப்படியா? சரி, அப்பனா முடிச்சுடுவோம். இன்னைக்கு என்ன சொல்லுங்க. நாலுமூறு அதிகாரம் 15 பிறனில் விளையாமை திருக்குறள் சொல்லும் மாணவி உமா மகேஸ்வரி 8ஆம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரம் ராஜபாளையம். உரையாளர் திருமதி க விஜயலட்சுமி பட்டதாரி தமிழாசிரியை பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரம் ராஜபாளையம் வட்டம் திருநெல்வேலி மாவட்டம். மிக்க நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பாக மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுவது மாதிரி நாளுக்கு நாள் மெருகூடிக்கொண்டே போகிறது, மெருகேறிக்கொண்டே போகிறது. அது இந்த நிகழ்வை நாள்தோறும் கேட்பவர்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வை நாள்தோறும் கேட்டுக்கொண்டு வருபவர்களுக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பாக மெருகேறிக்கொண்டே செல்கிறது. இதில் இன்னைக்கு பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை சொல்லி, நாளை இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் நீங்கள் இன்னைக்கு இணைஞ்சவங்கெல்லாம் வாங்க, உங்களுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.